ஹலோ. யார் அது போன்ல? அன்னோன் நம்பர். தெரியாத நம்பர்ல இருந்து ஏன் போன் அடிக்கிறேன்? ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால என்ன? தெரியாத நம்பர்னா அட்டெண்ட் பண்ண மாட்டேன் நானு. ஏன் அப்படி? அவ போன் பண்ணி உங்க பொண்டாட்டி. அவன் ஃபோன் பண்ணி உங்க பொண்டாட்டிய பத்தி என்ன சொல்றான்? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, புரியுதா? கேட்கறதுக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கும், எனக்கு அவமானமா இருக்கும். இதெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்கேன்னு இருக்கும். இதெல்லாம் நான் கேட்டு தினமும் வலி அனுபவிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் வாழ்றேன்னு எனக்கு தெரியல. என்ன ஹாசினி, என்னாச்சு? மேலே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி உட்காந்துருக்க. நான் தான் சொல்லி அனுப்புனேன்ல, பதட்டப்படாம கோவப்படாம பேசுன்னு. ஏஜே உன்னை எதுவும் திட்டினாராம்மா? பாட்டி, ஹாசினியை இதை வாங்கிக்க சொல்லுங்க. எதுக்குன்னு கேட்டு சொல்லுங்க பாட்டி. அட என்ன இது, நீங்களே பேசி தீர்த்துக்கங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பாட்டி. நான் இல்லாதப்ப ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக நடத்தினதான் மேனேஜர் சொன்னார். நான் இல்லாம ரெஸ்டாரண்ட் ரொம்ப லாஸ்ல போயிடும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அது ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நன்றிக்காக தான் இது கொடுக்குறேன். நீ இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் எப்படியோ போகட்டும்னு விட்டுடுவாள ஹாசினி. நான் இல்லாம போனதுக்கு யார் காரணம்? அந்த விக்ரம் தான் காரணம். அந்த விக்ரம் மட்டும்தான் காரணமா? அவன் கையில இருக்கிற அந்த சோ கால்ட் எவிடன்ஸ், அதுவும் தானே காரணம்? அந்த விக்னஸ நான் கொடுக்கல. அதை எடுத்து கொடுக்க தானே நீ வீட்டுக்குள்ளேயே வந்த. நான் அந்த விஷயத்துல செஞ்சது தப்புதான். அது தப்புன்னு இப்போ சொல்றியே, அப்போ உனக்கு அது தெரியாதா அது தப்புன்னு? நான் நிச்சயமா சொல்லிருக்கணும். நான் சொல்லியிருந்த உங்க மேல வச்சிருந்த அன்பு, காதல், பாசம் இதெல்லாமே பொய்ன்னு ஆயிடுமோன்னு நினைச்சேன். சொல்லாமலே இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு சொல்லி இருக்கலாம். சில விஷயங்கள் பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்துல சரியா போச்சு. நிறுத்து. பேசினதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேணாம். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்காத ஒரு கேள்வியை கேட்கட்டுமா? என்ன ஹாசினி? இருங்க பாட்டி, அந்த கேள்வி என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கேளு. நான் உங்களை தர்ம சங்கடப்படுத்துறதா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். நீங்க பிரபலிய கொல்லல, அது உண்மைதான். அப்போ இங்க இருந்தது பொய்யான விட்னஸ் தானே? அது நான் விக்ரம் எனக்கு கொடுத்த நிர்பந்தத்தால தான் நான் எடுக்க வந்தேன். பொய்யான விட்னஸ்க்கு நீங்க எதுக்கு பயப்படணும்? என் மேல எதுக்கு கோவப்படணும்? பாரு, இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீ செஞ்சதெல்லாம் சரியாயிடுமா? நீ இந்த மாதிரி 1000 கேள்வி கேட்டாலும் நீ செஞ்சது தப்பு தான். இது ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிட்டதுக்கு வச்சுக்கோ. கைய கொடு, நல்லா லாக் பண்ணிட்டாவன. எனக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்ல பாட்டி. நீ வேலை பார்த்தத பாராட்டி தானே பணம் கொடுத்தான். நீ வேண்டான்னு திருப்பி கொடுத்து அவனை அப்செட் பண்ணாத. இந்த அப்படி பாரு. குட் மார்னிங் ஆல். உங்க எல்லாரையும் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? நம்ம ஏஜே ரெஸ்டாரண்டோட 5வது ஆண்டு விழா வரப்போகுது.
அண்ட் ஐ வாண்ட் டு செலிப்ரேட் தட் இன் அ வெரி பிக் வே. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, நான் குற்றவாளி, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு என்னோட காம்படிட்டர்ஸ் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஃபார் தெம் அது உண்மை ஆகல. அண்ட் ரெண்டாவது காரணம், ரெஸ்டாரண்டோட 5வது ஆண்டு விழா. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா பெருசா செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. சிம்பிளா இருக்க கூடாது, ரொம்ப பெருசா இருக்கணும். எல்லாரோட கவனமும் நம்ம மேல வரணும். அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ கிவ் மீ சம் ஐடியாஸ், கம் ஆன். ஒரு ஹெவி டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஆரம்பிக்கலாமா சார்? சார் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பண்ணலாம் சார். சார் 3 பேர் சாப்பிட்டா ஒரு ஆள் சாப்பிட்றது ஃப்ரீன்னு சொல்லிடலாம் சார். ஒரு ஆள் பே பண்ணி சாப்பிட்ற அளவு ஃபுட்டை ஃப்ரீயாக பார்சல் பண்ணி கொடுத்துடலாம் சார். நீங்க சொல்ற ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இந்த ஐடியா எல்லாம் நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் தெரிய வரும். ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஒர்க் அவுட். ஊருக்கே தெரியணும். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வராதவங்க கூட நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுக்கு ஏதாவது சஜஷன் கொடுங்க சார். அப்படின்னா ஏதாவது ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணலாம் சார். உங்களில் யார் சாப்பாட்டு ராமன் அப்படின்னு ஒரு சாப்பிட்ற போட்டி வைக்கலாம் சார். அட்ராக்டிவாக ஒரு ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணிடலாம் சார். ஐ லைக் திஸ் ஐடியா. ஆனா இந்த காம்படிஷன்ல பெண்கள் கலந்துக்க மாட்டாங்க இல்லையா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. வாட் டு யூ ஃபீல்? ஆமாம் சார். இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்காங்க. ஐ லைக் திஸ் ஐடியா. பட் இதை மாடிஃபை பண்ணி குடும்ப பெண்களும் இதில் கலந்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாமா? கிவ் மீ சம் ஐடியாஸ். சார் குக்கிங் காம்படிஷன் வைக்கலாம் சார். எஸ் எஸ், ஆமாம் சார், அதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு. குக்கிங் காம்படிஷன். ஓகே, என்ன சமைக்க வைக்கலாம்? இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க கூடாது, சிம்பிளா இருக்கணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி இருக்கணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். ஒரு டிஷ் பண்ண சொல்லலாம் சார். சாம்பார், ரசம், ஏதாவது ஒன்று. குட். இந்த ஒரு டிஷ் கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி சாம்பார், ரசம் எல்லாம் வேணாம், ரொம்ப சிம்பிளா இருக்கும். வை நாட் பிரியாணி? குக் யுவர் பிரியாணி, ட்ரை யுவர் லக் வித் ஏஜ். ஹவுஸ் தட்? குட் சார். நல்ல ஐடியா சார். லேட்டஸ்டா கூட ஒரு சர்வேல பிரியாணி செய்யறது எப்படிங்கிறது தான் நிறைய பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லாரும் சாப்பிட விரும்புற, எல்லாரும் சமைக்க விரும்புற, அண்ட் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களும் வெரைட்டியா சமைக்க விரும்புற ஒரு டிஷ் பிரியாணி. பிரியாணி போட்டி வச்சிருவோம். வாட் யூ சே? எனி क्वेश्चंस, சஜஷன்ஸ்? சார் இந்த ஐடியா நல்லா இருக்கு சார். இதையே பண்ணலாம். சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு இதை ஹேண்டில் பண்ண சொல்லிடுறேன். அவங்களே இந்த போட்டியை நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்லயே நம்ம சிட்டியில ஏஜே நடத்தும் பிரியாணி போட்டியை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். Great. Thank you all for coming. Let's get back to work. பாட்டி, 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 இங்க வாங்க. என்னம்மா, நீ கூப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லுமா. ஆமா பாட்டி, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நமக்கே தெரியாம ஏஜி அவரோட ரெஸ்டாரண்ட் 5வது ஆண்டு விழாவுக்கு குக்கிங் காம்படிஷன் நடத்துறாரு. பி எ குயின் வித் பிரியாணி அப்படிங்கிற ஒரு பெரிய காம்படிஷனை நடத்துறாரு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அங்க வராங்க. ஏஜே அப்படிதாம்மா, புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். அப்படி பண்ணதுனாலதான் அவனோட ரெஸ்டாரண்ட் பெரிய பாப்புலர் ஆச்சு. அவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த ஏரியாவில் 67 கடை இருந்துச்சு. ஆனா ஒன்னொன்னா மூடிட்டு இப்ப 3 கடை தான் இருக்கு. அதுல ஏஜி ரெஸ்டாரண்ட் தான் நம்பர் 1. அதுல என்னோட பங்கு எதுவுமே இல்லையா பாட்டி? நான் இல்லைன்னு சொன்னேனா? நீயாவே ஒரு பதில சொல்லிட்டு என்ன கேள்வி கேக்குற? அதுக்கெல்லாம் பாராட்டி தானே அவன் உனக்கு பணம் கொடுத்தான். நான் கடமையா ஒரு விஷயம் செஞ்சேன். அதை சந்தோஷத்தோட செஞ்சேன். ரெஸ்டாரண்ட் மேனேஜர்ல இருந்து கிளீனிங் லேடி வரைக்கும் என்ன பாராட்டினாங்க. ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட என்ன பாராட்டல. எனக்கு பணம் கொடுத்து என்ன ரொம்ப அப்செட் பண்ணிட்டாரு. யாருக்கு வேணும் பணம் எல்லாம்? எல்லா நேர்மையான உழைப்பும் ஒன்னே ஒன்னதானே எதிர்பார்க்குது. அது ஒரே ஒரு விஷயம்தான் பாட்டி, ஒரு சின்ன அங்கீகாரம். அது ஏஜே கிட்ட இப்போதைக்கு உனக்கு கிடைக்காதுமா. உன் மேல அவனுக்கு இருக்கிற கோவம் தீர்ந்து நீ நல்லவன் அவன் நம்பணும். உன்கிட்ட அவன் நடந்துக்கிட்டது தப்புன்னு உணரும் போதுதான்
உனக்கு நீ எதிர்பார்க்குற அங்கீகாரம் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா சொல்ற மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வேண்டாத விருந்தாளிதாம்மா. நீ இந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவாரு, குழம்பிடாத. உனக்கு ஏஜே மேல கோபம் வரும், சண்டை வரும். அப்புறம் சண்டை வந்ததுன்னா உனக்கு தாம்மா நஷ்டம். கரெக்டா பேசுறீங்க பாட்டி. ஏஜே என்னை அங்கீகரிக்கிறதுக்கும் என்னை மதிக்கிறதுக்கும் ஏஜே வச்சிருக்கிற இந்த குக்கிங் காம்படிஷன்ல நானும் கலந்துக்க போறேன். இதுல நான் பெருசா ஜெயிக்க போறேன். குயின் ஆஃப் பிரியாணி ஆக போறேன். நான் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிப்பேன் பாட்டி. ஊர் உலகமே என்னை கொண்டாடும். ஏஜே எனக்கு பட்டம் சூட்டுவாரு, கிஃப்டும் கொடுப்பாரு. என் பேரு, என் போட்டோ எல்லாமே பிரஸ்ல வரும். என்ன எல்லா டிவி சேனல்லையும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்க யாரு, உங்களை பத்தி சொல்லுங்கன்னு யாரு கேட்டாலும் நான் ஏஜேயோட மனைவி, ஏஜேயோட மனைவின்னு பெருமையா சொல்லுவேன். உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? என்னப்பா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஏதோ சொன்னாங்கல்ல, அது கேட்டுதான் எனக்கு கோவம் வருது. ஹாசினி அப்படி என்னப்பா தப்பா சொல்லிட்டா? நீ ஏதோ போட்டி வச்சிருக்கியாமே, அதுல கலந்துக்கிறேன்னு சொன்னா. அதுல நீ கோவப்படுற மாதிரி என்னப்பா இருக்கு? அதுல இவ எது கலந்துக்கணும்? ஏன் கலந்துக்க கூடாது? கலந்துக்க கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான். ஏன் ஜெயிச்சிருவேன்னு பயமா? ஜெயிச்சிருவியா? நீ என்ன தினமும் டார்ச்சர் பண்ணி எனக்கு ஏற்படுத்துற அவமானமும் வேதனையும் எல்லாம் மறைக்கிறதுக்காக தான் நான் என் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு போட்டி வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுலயும் நீ கலந்துப்ப, நான் கோவப்படக்கூடாதா? பாட்டி, இவ்வளவு கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க. இல்லனா நான் இது வரைக்கும் அடக்கி வச்சிட்டு இருக்கிற கோவம் எல்லாம் எரிமலையா வெடிச்சு செதறிடும். இது ஒரு போட்டி. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கலந்துக்கலான்னு போட்டிருக்கு. உங்களுக்கு பிரியாணி நல்லா சமைக்க தெரியுமா? உங்களுக்கு பிரியாணியோட ருசிய உங்க வீடு தாண்டி, தெரு தாண்டி, உங்க ஊர் தாண்டி, இந்த உலகம் தாண்டி எல்லாரும் தெரிஞ்சுக்க ஒரு போட்டின்னு சொல்லிருக்கீங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த போட்டியில கலந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு நான் ஜெயிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ கலந்துக்கிறதா எனக்கு பிரச்சனை. உன்னால ஜெயிக்கிறதுல சான்ஸே இல்ல. ஏன் அவளால முடியாது? பாட்டி, சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். சமையல் வெறும் வயிற்ற ரொப்பறதுக்காக மட்டும் இல்ல. அந்த சமையலோட ருசி வழியா நம்ம மனசு சந்தோஷப்படுத்தணும். அது நம்ம உடம்பு ஃபுல்லா பரவணும். அந்த நல்ல மனசு இவளுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த போட்டிக்கு நான் பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டிருக்கேன், செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டிருக்கேன், இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் பெரிய பெரிய பிராண்ட் அட்வர்டைசர்ஸ் எல்லாரும் வர போறாங்க. அவங்க மத்தியில இவ வந்தா அவ்வளவுதான், விளங்கிரும். அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இவள வந்தாங்கிற பேச்சுக்கு இங்க இடமே இல்ல. வரக்கூடாது, அவ்வளவுதான். நான் இதுல கலந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நீ பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, அதானே? இல்ல, ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னால ஜெயிக்க முடியாது. போட்டியில கலந்துக்க போறவங்க எல்லாரும் ரொம்ப பிரியாணி பண்றதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. நான் செஞ்ச பிரியாணியை நீங்க சாப்பிட்டதே இல்லையா? அப்படி என்ன நீ சமைச்சு கிழிச்சிட்ட? நான் சொல்லி காட்ட விரும்பல. நீங்க ஜெயில இருக்கும்போது நான் சமைச்ச பிரியாணியா தான் பாட்டி கொண்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு இருந்த பசிக்கு நீ உப்புமா கொண்டு வந்து பிரியாணின்னு சொல்லியிருந்தாலும் நான் சந்தோஷமா சாப்பிட்டிருப்பேன். பெருசா வந்துட்டேன். நீங்க சாப்பாடு விஷயத்துல போய் சொல்ல மாட்டீங்க ஏஜே. என்ன போட்டியில கலந்துக்க விடாம தடுக்கிறது உங்களோட ஈகோ. நீ கலந்துக்கிட்டு என்ன கோமாளியா காட்டணும்னு ஆசைப்படுறது உன்னோட ஈகோ. நான் ஜெயிப்பேன். நெவர். ஜெயிச்சிட்டா? தோத்துட்டா? தோத்துட்டா நான் என்ன செய்யணும்? நீ வீட்டு விட்டு போயிடணும். பிரச்சனைகள் தானா தீராது. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். நீ என்ன தினமும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்ப, நான் சும்மா இருக்கணுமா? நான் இந்த போட்டிய உன்னை இந்த வீட்டுல இருந்து என் வாழ்க்கையில இருந்து துரத்துறதுக்கு பயன்படுத்திக்குவேன். நீ தாராளமா கலந்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நீ தோத்துட்டா
இந்த வீட்டை விட்டு போயிடணும். என்ன விட்டு போயிடணும். சம்மதமா? ஓகே ஓகே. தேங்க்யூ. அக்கா ஹாசினி எப்படி விட்டு விட்டு துரத்துறது? அதத்தானே நானும் யோசிச்சேன். அக்கா ஒரு குட் நியூஸ். நம்மள பொறுத்த வரைக்கும் குட் நியூஸ்ங்கிறது ஹாசினி இந்த வீட்டை விட்டு போறதுதான். அது தவிர வேற என்ன குட் நியூஸ் இருக்கு? கரெக்ட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப வந்திருக்கு. அத பத்தி நான் உங்ககிட்ட சந்தோஷமா சொல்ல வந்தா நீங்க 2 பேரும் கண்டுக்காம இருக்கீங்க. இப்ப எதுக்காக நீ சீரியஸ் ஆகுற? நீ எங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதோ போய் சொல்றேன்னு நாங்க நினைச்சோம். அதான் நாங்க ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கோம். நான் எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவேன். ஹாசினி விஷயத்துல நான் எப்படி போய் சொல்லுவேன்? நாங்க நம்புறோம். சொல்லு, ஹாசினி எப்படி வீட்டை விட்டு போக போறா? எல்லா கதையிலயும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல பெரிய ட்விஸ்ட் இருக்கும். ஹாசினி கதையோட ட்விஸ்ட் என்னன்னா, ஏஜே தான் ஹாசினியோட கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள போறாரு. அதுவும் அவளோட அனுமதியோடயே. இந்த விஷயம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நம்ப முடியலையே. என்னாலையும் தான் நம்ப முடியல. தவளை தன் வாயால் கெடுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாம்பு அதோட வழியில போய்கிட்டே இருக்குமா. அப்ப தவளை மழை பெய்ய வைக்கிறேன், மழைய வர வைக்கிறேன்னு வானத்தை பார்த்து கத்துமா. பாம்பு சும்மா இருக்குமா? தவளைய முழுங்கி டின்னரோ லஞ்சோ சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்குமா. மாயா, could you please stop this? என்ன விஷயம்னு சொல்லு. ஆன்சைட்டில எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. ஏஜி ரெஸ்டாரண்டோட 5th இயர் ஆனிவர்சரிக்கு பிரியாணி சமைக்கிற போட்டி வச்சிருக்காரு. அது நடக்கும்போது எல்லாரும் போலாம், சாப்பிடலாம், பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த ஹாசினி என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நானும் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லிருக்கா. ஏஜே செம்ம கடுப்பாயிட்டாரு. அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு. ஹாசினி, நான் கலந்துக்குவேன், நான் ஜெயிக்கிறத நீங்க விரும்பல, நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிருக்கா. ஏஜே பயங்கரமா டென்ஷன் ஆகி ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. நீ இந்த போட்டியில கலந்துக்கணும்னா தோத்துட்டா இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்லிருக்காரு. சரி, அதுக்கு ஹாசினி என்ன சொன்னா? ஹாசினியோட பேட் டைம், நம்மளோட குட் டைம். ஹாசினி போட்டியில தோத்துட்டானா வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிருக்கா. அப்படின்னு நீ தப்பு கணக்கு போடுற. என்ன தப்பு கணக்கா? ஆமா, ஹாசினி விஷயத்துல நம்ம போடுறது எல்லாமே தப்பு கணக்கா தானே போயிட்டு இருக்கு. அர்ச்சனாக்கா, இப்ப எதுக்காக கோவப்படுற? நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது உண்மைனே வச்சுக்கோ. எப்படியும் இந்த போட்டியில ஜெயிப்போங்கிற கான்பிடன்ஸ்னால தானே ஹாசினி இந்த டீல்க்கே ஒத்துட்டு இருப்பா. அப்போ ஏதோ ஒரு வழியில ஹாசினி இந்த போட்டியில ஜெயிக்க போறான்னு தான் எனக்கு தோணுது. நமக்கு இந்த சந்தர்ப்பம் சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாசினி ஒழிஞ்சிருவான்னு நினைச்சேன், ஆனா நீங்க எப்படியும் ஜெயிச்சிருவான்னு சொல்றீங்களே. ஐம் வெரி அப்செட். இப்ப எதுக்காக நீ அப்செட் ஆகுற? அவ்வளவு சீக்கிரம் நான் ஹாசினியை ஜெயிக்க விட்டுருவேனா? எப்படி? நாமளும் போட்டியில கலந்துக்குவோம். நமக்கு சாதமே சமைக்க தெரியாது, பிரியாணி எப்படி சமைக்கிறதுக்கா? ஹாசினியாலே முடியும் போது நம்மளால முடியாதா? வாங்க, ஏஜி கிட்ட போய் இத பத்தி பேசுவோம். பேசுவோம் வாங்க. ரூம்ல தான் இருக்காரு. என்ன? நாங்களும் பிரியாணி காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு இருக்கோம். ஹாசினி கலந்துக்கும் போது நாங்க சும்மா இருந்தா அது உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி தானே? ஆமா ஆமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப முக்கியமான போட்டி. ஹாசினிக்கு இதுல ஒரு டாஸ்க் இருக்கு. தெரியும். அவ தோத்துட்டா உங்களை விட்டும் இந்த வீட்டை விட்டும் போயிடணும், சரிதானே? அவ போவா, ஏன்னா அவ தோக்க போறது எங்க கிட்ட. ஏஜி, நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? என்ன வேணும்? சரி, நாங்க கேக்குற காரை எங்களுக்கு கிஃப்டா தரோம். ஓகே. தேங்க் யூ ஜி. வா வா வா.
தமிழகத்தின் தலை சிறந்த குக்கிங் மருமகள் யார்? ஏஜே, காம்படிஷன் நடத்துறீங்களா? இதுல நான் கலந்துக்கிறேன். உங்களை நேருக்கு நேரா சந்திக்கிறேன்.